சற்று நேரத்துக்கு முன்பு டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 3 வெளியிட்டிருக்கும். பொங்கல் இந்த பார்ட் 3 பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீளமா இருக்கு. பார்ட் 3 வந்து பார்ட் 1 வந்து வெளிப்படையான சொத்து, பார்ட் 2 பினாமி சொத்து. பார்ட் 3 ஒரு டிஎம்கேங்கிற கட்சி எப்படி அப்படிங்கறத காட்ட ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கும். இன்னைக்கு நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கிற டேப், 4 மணிக்கு நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய டேப் பாத்தீங்கன்னா 2G கேஸ் நடந்த பொழுது 2010-11 காலகட்டத்தில் எப்படி தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகள் சிபிஐடியை கூப்பிட்டு சொல்றாங்க, இன்னைக்கு ரைடு வராத நாளைக்கு வாங்க. தமிழ்நாட்டினுடைய நம்பர் 1 லீடர் சொல்றாங்க நாளைக்கு வேண்டாம், நாளானைக்கு மீனவர்கள் எல்லாம் போராட்டம் பண்றாங்க இலங்கைக்கு எதிர்த்து, நாளானைக்கு ரைடு பண்ண அந்த நியூஸ் 2 கலந்து மீனவர்கள் நியூஸ் ஆக்கி விட்டுறலாம், அப்ப ரைடு வர சொல்லு. சொல்லுங்க பேசினாங்க சார். ஊட்டியில இருந்து ஆடிட்டர் வந்து அரௌண்ட் செக்அப் பண்ணிக்கிட்டு வந்து 1:30 தான் வருவாரு. அன்னைக்கே அதை முடிச்சிடலாம், அந்த ஃபிஷர்மேன் இதோட அப்படியே கேமோஃபிளாஜ் ஆயிட்டோங்கிறாங்க. ஃபிஷர்மேன் கூட அதுக்கு இன்னைக்கே பண்ணிட்டோம்னா ஃபிஷர்மேன் இஷ்யூல அப்படியே கேமோஃபிளாஜ் ஆயிடும் அப்படிங்கிறாங்க. சரி. அப்ப சொல்லிடலாம், சொல்லுங்க. அவங்க தயாரா கேட்டு சொல்லுங்க. எங்க சார் திட்டம் பண்ணிட்டே இருக்கேன், கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டேன். இங்க அவங்க தயாரா இருக்காங்க. நம்ம பீப்புள். ஆமா நம்ம பீப்புள் இப்ப நான் சரத்து அடிச்சு அடிக்கிறேன் சார். அவங்க ஓகேன்னு சொன்னா உடனே கம்யூனிகேட் பண்ணலாம். ஏன் சார். ஓகே. எப்படி மக்களை முட்டாளாக்குவதுன்னு அரசியல்வாதிகள் பேசுறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மாதிரி நம்ம நியூஸ் கொடுத்தா இப்படி தாய் அவன் ஏத்துக்குவான். சோ பார்ட் 1 இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்கிறோங்க. டிஆர் பால் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய சீனியர் இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் பேசின டேப் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோம். 11 டேப்புகள் ரிலீஸ் பண்ண போறோம். இது குறிப்பாக எந்த அளவுக்கு தமிழக அரசியல்ல திமுகவினுடைய பொலிட்டிக்கல் ஃபேப்ரிக்கை காட்டணும். பெரிய ரிஸ்க் தாங்க, we are taking that risk. இதை காட்டணும். சொல்லுங்க சார். சரி ஒன்றும் இல்லை, நல்ல செய்தி தான், நல்லா போயிட்டு இருக்கு. வெரி குட் சார். அவங்களாம் வந்து போயிட்டாங்க, அவங்கெல்லாம் குவாரண்டைன் பண்ணிட்டாங்க. சரிங்க சார். ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணாமல் இந்த இஷ்யூலாம் வந்து இங்கே டேக்கிள் பண்ணிட்டாங்க. இந்த இஷ்யூ நம்ம சொன்ன இஷ்யூ நம்ம இந்த இஷ்யூலாம் வராமல் பார்த்துட்டோம். எஸ் சார். வேற ஒரு அரேஞ்ச்மெண்ட் நேற்று ஒரு ஜாயின் பண்ணார்ல. ஆமாம், அவர்கிட்ட சொல்லி நேற்று யார் ஜாயின் பண்ணாங்க சார்? நேற்று அந்த அமைப்புக்கு தலைமை. ஆமாம் ஏபி. ஆமாம். அங்கே நம்ம ஆளுங்க வச்சு. சரிங்க சார். பாம்பே அங்கே நம்ம ஆளுங்க வச்சு. வெரி குட் சார். ராமபட்டனில் வச்சு எதெல்லாம் வரணும் எதெல்லாம் வரக்கூடாது ஃபார்மாலிட்டி இருக்கீங்க போட்டு. எஸ் சார். எக்கார்ந்து மட்டும் பார்ட்டி எதுவும் வரக்கூடாது. சரிங்க. நியூஸ் பற்றி கேளுங்க, பட் இட் ஷுட் நாட் பி ஹார்ஷ். எஸ் சார். அந்த மாதிரி முடிச்சிட்டாங்க. எஸ் சார். வெரி குட். யார் யூனிட் சுவாமி யூனிட்டுக்கு வரும். அவங்க 2 பேரையும். சரி. ரெண்டு பேரும் இப்போ வந்து நேராக பென்ஸ் கார்டில் வந்து பார்த்துட்டு போயிட்டோம். சரி. ஒன்றும் இல்லை, நாங்கள் சொல்லிட்டோம். டோன்ட் வெரி. கேட்டாங்க என்ன நெக்லஸ்ன்னு கேட்டாங்க. ஏதோ ஒரு ஆன்சர் மட்டும் சொல்லலாம், உங்களை அப்ரூவர் ஆக்கிடுறேன், ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சார் வெரிஃபிகேஷன் ஆஃப் அப்ரூவர்ஸ் அப்படின்னு. அதனால நீங்களோட ஸ்டேட்மெண்ட் அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் நீங்கள் சொல்ல ஒரு முறை சொல்லுவாங்கன்னா அரிசாலையை வச்சு கொடுத்துட்ருக்காங்க. அரிசாலையை டேக்கர் பண்ணி. சரிங்க சார். இவங்க சைடு சொல்ல வேண்டியதெல்லாம், எப்படி ராஜாவுக்கு தெரியும், எப்படி மினிஸ்டர் எப்படி போய் பார்த்தேன் என்னங்கிறதா சொல்லி காப்பி மட்டும் கிடைச்சா நமக்கு. நான் காப்பிக்காக வாங்க சொல்கிறேன். இங்கே வீட்டுக்கு எல்லாம் தைரியமாக அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டேன். ஏயா வந்து ஐ பாப்பாண்ணா இல்லை அவன் தேர் ஒர்க்கிங் வித் அதர் ஆப்ரேட்டர்ஸ் ஆல்சோ. ஃபைன். கரெக்டாக பிட்வீன் யூனிட் அண்ட் சொல்லிட்டுல. ஆமாம் சார். அந்த இந்த டேட்டா காம் வீடியோ காம் எம்பிஎஸ் இருக்காங்கல்ல. ஏன் சார். அவங்க வந்து தேர் இன்ட்ராக்டிங். சரிங்க சார். இதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம் எல்லாமே. சரி. சண்டாலியை கேட்டுப்பாங்கன்னா இப்போ அதுக்கு கொடுப்பாரு, எனக்கு கொஸ்டின் கொடுப்பாங்க, இல்லைன்னா ஜென்ட்லாம் கூப்பிடுவாங்க. அவ்வளோதான், பார்த்துக்கோங்க சார். அதோட முடிச்சிருக்கேன். ஒன்றும் ஃபாரின் கூட போகலையா அவங்க? சார். ஃபாரின் போகும்போது சிஸ்லாம் போகணும் அந்த எடிஷன். ஆமாம். நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா குருலா தாக்குதல் நடத்த வேண்டியிருக்கு, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நடக்குது. இது குருலா அட்டாக் தான். காரணம் இதை காட்டணும், மக்களுக்கு புரியணும். சீஃப் செக்ரட்டரியும் இன்டெலிஜென்ஸ் சீஃப் என்ன பேசினாங்க நீ கேட்கணும். இட் வில் கம். சீஃப் மினிஸ்டருடைய பர்சனல் செக்ரட்டரியும் 2G ராஜா என்ன பேசினாங்க, you should listen. டிஆர் பால் அவர்களும் சிபிஐ டைரக்டர் என்ன பேசினாங்க, you should listen. அதனால் எங்களை பொறுத்தவரை டிஎம்கே பார்ட் 3 என்பது தமிழக அரசியலை பூரணமாக மாற்றக்கூடிய முழு சக்தி இருக்கிறது என்று நான் நம்புகின்றோம்.
நாங்கள் அதில் தெளிவாக இருக்கின்றோம். தமிழக அரசியலை சுத்தப்படுத்தும் வரை பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஓயாது. கடினமான பாதை, நீண்ட பாதை. நாங்கள் தயாராக இருக்கின்றோம். பிரச்சனை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். என்ன வந்தாலும் நிற்போம். ஆனால் இத்தனை நேரமா நம்ம பேசுறது நடக்கணும். நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்தி ஒழித்து கட்டப்பட வேண்டும். அதிலே தெளிவாக இருக்கின்றோம். எங்களுக்கு மற்றவங்களோட சண்டை இல்லைங்க. நாங்க மெக்ராவை ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். நாங்க நெட் பவுலர்க்கெல்லாம் சண்டை போட ரெடியா இல்லை. மெக்ரா ஃபேஸ் யூ வாண்ட் டு ஃபேஸ் மெக்ரா. நீ பவுன்சர் போட நாங்க பாக்குறோம். நீ ஃபோர்த் ஸ்டம்ப் லைன் போடு, நாங்க கிரிக்கெட் ஆடுறோம். நெட் பவுலர்லாம் எங்களுக்கு வேண்டாங்க. அது உங்களுக்கும் தெரியும். நிச்சயமாக தமிழக அரசியல் மாறும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.